இது கோட்டை கோயிலில் இருக்கிற மண்டபம். இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 8 தூண்கள் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு 8 தூண்கள், அதுக்கு பின்னாடி ஒரு 8 தூண்கள் அதுக்கு பின்னாடி ஒரு அப்படியே ஒரு 3 வரிசையாக 8 தூணாக இருக்குது. இது 8 தூண் இருக்குது. இந்த 8 தூண்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் குதிரை போருக்கு பரப்புகிற மாரி இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா அது கீழே பார்த்திங்கன்னா வீரர்கள் தாங்கி பிடிச்சிருக்கிற மாரி இருக்குது. ஒரு சில குதிரை கீழே பார்த்திங்கன்னா இந்த மிருகங்கள் இந்த யாழியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிருகங்கள் தாங்கி பிடிச்சிருக்கிற மாரி இருக்குது. மொத்தம் ஃப்ரண்ட்டில் 8 தூண், அதுக்கு பின்னாடி 8 தூண், அதுக்கு பின்னாடி ஒரு 8 தூண், அதுக்கு பின்னாடி இருக்கிறதுலேயே ஒரு 8 தூண் இருக்குது. மொத்தம் இந்த திருமண மண்டபத்தில் வரைக்கும் ஒரு 32 தூண் இருக்குது. இந்த 32 தூண் இருக்குது. இந்த தூணுக்கு பின்னாடி இருக்கிற மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தூணுக்கு பின்னாடி இருக்கிற மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தர்பார் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா 6 தூண் இருக்குது. 6 தூண் இருக்குது. 1 2 3 4 5 6 தூண் இருக்குது இந்த தர்பார் மண்டபத்தில். இந்த தர்பார் மண்டபத்தில் பின்னாடி 6 தூண் இருக்குது. இந்த 6 தூணில் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் அந்த காலத்தில் ராஜாங்க ஏதோ ஒரு விழாக்களிலோ ஏதோ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமோ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்க்க சொல்ல இந்த இடத்துல இந்த தர்பார் மண்டபத்தில் சென்ட்ரலாக உட்காந்து இப்போ வேடிக்கை பார்ப்பாங்க மாரி இது இந்த மண்டபத்தில். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா 8 8 32 தூண் இருக்குது. பின்னாடி இருக்கிற இதில் இந்த தர்பார் மண்டபத்தில் 6 ஃப்ரண்ட்டில் 6 தூண், பின்னாடி 1 2 3 4 தூண் இருக்குது. இதுமாரி இந்த தூண்கள் பார்த்திங்கன்னா எப்படி இந்த ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற தூணில் பார்த்திங்கன்னா வீரர்கள் போருக்கு போகிற மாரி, அது கீழே வீரர்கள் தாங்கி பிடிச்சிருக்கிற மாரி இருக்குது. அது கீழே ஏதோ ஒரு மிருகம் யாழி மாரி இருக்குது. அது ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சிற்பமும் வித்தியாசமாக கலை நுணுக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு தூண்லேயும் சாமியும் இருக்குது, வீரர்களும் இருக்குது. அந்த காலத்தில் ராஜாங்க பார்த்திங்கன்னா இது சிவபெருமான், இந்த வேலூர் கோட்டையோட இது ஜலண்டேஸ்வரி கோயில். ஜலண்டேஸ்வரி கோயில்ன்றதால மெயினாக இருக்கிற இந்த கோயில் இதில் பார்த்திங்கன்னா சுற்றுச்சுவரில் பார்த்திங்கன்னா எல்லாமே நந்தியும் ஒவ்வொரு இதுலேயும் நந்தி சுற்றுச்சுவர் மொத்தத்திலே நந்தி பகவான் சாமியை நோக்கி தவறுகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த தூண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா சாமியும் இருக்குது. ஒரு சில இது சாமி இருக்குது. ஒரு சில குட்டி உருவங்களும் இருக்குது. ஒரு சில குட்டி உருவங்கள். இதெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 1/4 அடி உருவம். அந்த 1/4 அடி உருவத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக செதுக்கிக்கிறாங்க. இந்த சிற்பம் அதை விட சின்னதாக இருக்குது. ரொம்ப அழகாக செதுக்கிக்கிறாங்க நேர்த்தியாக. இது மேலே மயில், இது மேலே மயில் மாரி இருக்குது. அந்த மயிலுடைய அது மயில் யாழி தான் நினைக்கிறேன். அந்த யாழி அப்படியே சுருட்டிக்கு நிற்கிற மாரி இருக்குது. அதனுடைய அமைப்பெல்லாம் எப்படி அதுக்கு ஒரு தந்தமும் பின்னாடி வாலும் அது டிசைன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் கலரில் பார்த்தா இன்னும் நேச்சுரல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது இந்த உண்மையான கல்வெட்டு, இயற்கையான கல்வெட்டில் பார்க்க சொல்ல அது அதனுடைய இதுவே யாருக்கும் சரியாக அதனுடைய பெருமை யாருக்கும் தெரியல.
ஒவ்வொரு தூணையும் பாருங்கள். இந்த தூணில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து நடனம் ஆடுற மாரி இருக்குது. ஒரு கையில் ஏதோ ஒரு வச்சுக்கிறாங்க, இன்னொரு கையில் ஏதோ வச்சு நடனம் ஆடுற மாதிரி. அதுக்கு மேலே அம்மன் சிலை மாரி இருக்குது. இந்த பக்கத்தில் ஏதோ ஒரு சாமி சிலை. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து இவர் மத்வைதம். இது வந்து இவர் ஒரு சுவாமிகள் சிலையை வச்சுக்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பசுவோட சிலை நினைக்கிறேன். பசு வந்து லிங்கத்துக்கு பால் வந்து பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு வந்து சிலையை செதுக்கிறாங்க. அந்த சிலையை பாருங்கள், எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செதுக்கிறாங்க. பசு வந்து ஒரு லிங்கத்து மேலே பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி. அதுக்கு மேலே வந்து இந்த கோபுரங்க அந்த டிசைன் வச்சுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சுவாமி வந்து கையில் வில்லு வச்சுக்கிறார். இது ராமர் தான் நினைக்கிறேன். இந்த வில் வச்சுங்கிறாரு. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அதனுடைய அம்புகள் ஒரு கையில் வில்லு பிடிச்சிக்கிறார், ஒரு கையில் வந்து வில்லு வச்சுங்கிறாரு, ஒரு கையில் அம்பு வச்சுங்கிறாரு. இவ்வளோ அழகாக நேர்த்தியாக செதுக்கிறாங்க பாருங்கள். இந்தமாரி இந்த இதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லேடி வந்து ஏதோ இது மேலே பறக்கிற மாரி இருக்குது இந்த லேடி. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தோட இந்த தூணோட உச்சியில் பார்த்திங்கன்னா நாலு பக்கம் தாங்கி பிடிக்கிற மாரி அந்த காலத்தில் வந்து அது ஒரு அமைப்பாக பண்ணிக்கிறாங்க. அது ஒவ்வொரு தூணும் வந்து இன்டர்லாக் சிஸ்டத்தில் பண்ணிக்கிறாங்க. இதில் சாமி மேலே வந்து ஒரு லேடி வந்து நடனம் ஆடுற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ இது சீனாவில் இருக்கிற மாரி ஒரு பொம்மை ஏதோ இருக்கிற மாரி இது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மயில் வாகனம் மாரி இருக்குது. இந்த வெளிப்புற தோற்றத்தெல்லாம் எப்படி டிசைன் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு வீடில் ஓடு இருந்தால் கட்டையை ஒரு வீட்டில் வந்து ஓட்டு வீட்டில் வந்து கட்டையை கொடுத்து வெளியே வந்து எடுத்துன்னு வந்து அந்த ஓடு அடுக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஓடு மாரி கருங்கல்லில் எவ்வளோ அழகாக செதுக்கிக்கிறாங்க பாருங்கள். எல்லாமே இது வந்து திருமலை நாயக்கருடைய காலத்தில் செய்யப்பட்டது. இந்த பக்கம் இருக்கிற கோயிலுங்கள்லாம் பார்த்திங்கன்னா விரிஞ்சிபுரமும் சரி, பள்ளிகண்டாவும் சரி திருமலை நாயக்கர் காலத்தில் செய்யப்பட்டது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து ஒரு தெற்கு நோக்கி பார்த்துனுக்குறாங்க. பார்த்துக்கிறாங்க. இந்த லேடியோட தலையில் வந்து ஒரு அழகான டிசைன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அந்த கண் அந்த மூக்கு, இந்த தலையில் இருக்கிற கொண்டை அதனுடைய அவங்க கழுத்தில் இருக்கிற மணிகள் அந்த கையில் இருக்கிற மணிகள், இந்த கையில் இருக்கிற வளையல் மாரி ஒரு அமைப்பு, இந்த எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்கிறாங்க பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த யாழியில் வந்து ஒரு வீரன் வந்து போருக்கு வந்து புறப்படுற மாரி, போருக்கு அந்த யாழி கீழே இன்னொரு யாழி வந்து தாங்கி பிடிச்சிக்கிற மாரி இருக்குது. இந்த யாழியோட இந்த கால்கள் பாருங்கள், அதனோட நகங்கள்லாம் கூட எவ்வளோ அழகாக செதுக்கிக்கிறாங்க பாருங்கள். அந்த பக்கம் இருக்கிற யாழியில் பார்த்திங்கன்னா ஏதோ வீரங்க தாங்கி பிடிக்கிற மாரி இருக்குது. ஆனால் இந்த யாழியில் பார்த்திங்கன்னா ஏதோ அழகான ஒரு பெண் உருவத்தை அப்படியே நடனம் ஆடுற மாதிரியோ இல்லை என்ன கையில் ஏதோ வச்சுங்கிறாங்க. எவ்வளோ அழகாக வந்து
ஒரே ஒரு அரை அடி கூட இல்லை, 3/4 அடியில் இந்த ஒரு பெண்ணோட உருவத்தை கையில் ஏதோ வச்சுன்னு டான்ஸ் ஆடுற மாதிரி. அந்த கால்கள் வந்து பின்னாடி இருக்குது, ஒரு கால் வந்து இந்த பக்கம் இருக்குது. இந்த 2 கையை வந்து அந்த இது டிசைனை பிடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்கிறாங்க பாருங்கள். இந்த யாழியினோட உடம்புல இருக்கிற டிசைன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப தத்ரூபமான கலை நுட்பங்கள் வந்து அழகாக செதுக்கிறாங்க. இதை பாருங்கள், இது ஏதோ ஒரு என்னவோ ஒரு பொம்மை, இதுவும் ஒரு பொம்மை. எவ்வளோ அழகாக செதுக்கிறாங்க பாருங்கள். இது பாருங்கள், இவ்வளோ குட்டியான பொம்மை. இது இன்னும் காலடி கூட இல்லைங்க, சும்மா ஒரு கை விரல் அளவு தான் பாருங்களேன். ஒரு கை விரல் அளவில் வந்து இந்த பொம்மையை எவ்வளோ அழகாக செதுக்கிக்கிறாங்க பாருங்கள். நானும் இந்த கோட்டை கோயிலுக்கு வந்துன்னு போயின்னுக்கிறேன். ஆனால் இப்போ தான் ரொம்பவும் அழகாக வந்து ரொம்ப அழகாக செதுக்கிறாங்க. இந்த இது டிசைன் பாருங்கள். இந்த கிளிங்கெல்லாம் வந்து ஜோடி கிளியாக இருக்கிற மாதிரி செதுக்கி இருக்கிறாங்க பாருங்கள். இந்த டிசைன் பாருங்கள், ஏதோ நாட்டியம் வர மாதிரி டிசைனு எப்படி இது பாருங்கள். இது மொத்தம் இது கூட வந்தீங்கன்னா ஒரு கை விரல் கூட இல்லைங்க, காலடி கூட இல்லை, ஒரு கை விரலில் இந்த 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 டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு அமைப்பு. இந்த கால் பெண்டாக இருக்கிறது, இந்த கால் இது எப்படி எவ்வளோ அழகாக வந்து இந்த இதை செதுக்கிக்கிறாங்க பாருங்கள். வந்து இதெல்லாம் வந்து தமிழன் வந்து கடல் சார்ந்து வெற்றி கொடியை பரப்பினார் போல் தம்முடைய கல்வெட்டுக்களும், அவர்கள் கட்டிய கோட்டை, அவர்கள் கட்டிய கோவில்கள் வரலாறு இன்றளவும் உலக அளவில் பேசப்படுகிறதுனா, இந்த மாதிரி ஒரு கல்வெட்டை வந்து இன்றைக்கி பண்ண முடியுமான்றதெல்லாம் வந்து ஆச்சரியம். ஒரே ஒரு விரல் கூட இல்லைங்க, விரலில் இவ்வளோ அழகாக வந்து இந்த ஓவியத்தை வந்து இந்த 4 பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துலங்க. இது அகலமும் பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி தான் இருக்குங்க. அரை விரல், ஒரு விரல் ஹைட்டு கூட இல்லைங்க, அதை விட சின்னதாக இருக்குது. அதில் எவ்வளோ அழகாக செதுக்கிறாங்க பாருங்கள். இந்த பக்கம் வந்து பெருமாள் ஒரு பக்கம் சங்கு சக்கரம், அதுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு ராமரா லக்ஷ்மணனா தெரியல, கையில் வில்லு அம்போடு வச்சுன்னுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஏதோ ஒரு சாமியார். இந்த வீரனும் வந்து போருக்கு போகிற மாதிரி ஒரு வேகமாக ஆக்ரோஷமாக போகிற மாதிரி இருக்குது. அது கீழே வந்து ஒரு யாழி தாங்கி பிடிச்சிக்குது. இதில் எந்த ஒரு வீரர்களும் இல்லை, எதுவும் இல்லை, அப்படியே சாதாரணமாக பிடிச்சின்னுக்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்கள், யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சிங்கத்து மேலே ஏதோ உட்காந்துக்கிறாரு. அது கீழே ஏதோ ஒரு விலங்கு ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. இது பாருங்க, இவங்க 3 பேர் வந்து இந்த தூணை தாங்கி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் வந்து திம்மரடி பொம்மரடி காலத்தில் உருவாக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழலோட இருக்கிற மாரி இருக்குது. இந்த திருமண மண்டபத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 4 தூண், அந்த பக்கம் 4 தூண், 8 தூண் இருக்குது. இந்த தூணுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற இது பார்த்திங்கன்னா இதில் வந்து எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா எத்தனை ஓவியங்குது பாருங்கள், எவ்வளோ ஓவியங்குது பாருங்கள். யாரோ ஒரு வீரன் வந்து கோடாலி, யாரோ ஒரு வீரன் ஏதோ தூக்கின்னு போகிற மாதிரி இது. ஒரு சாமி வந்து யானை மேலே போகிற மாதிரி இது. ஒரு சாமி, 2 சாமி பக்கத்தில் நின்று கும்புற மாதிரி இருக்குது. சாமி மாரி இது. இந்த பக்கமும் இது பாருங்க, ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு சாமி இருக்குதுங்க.
சென்டரில் இருக்கிற வந்து அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு 4 அடுக்காக 1 2 3 4 5 அடுக்காக செஞ்சு அது கீழே வந்து கூராக வச்சுக்கிறாங்க. இந்த இந்த இது எவ்வளோ வந்து கலைநுட்பத்தோடு இந்த பாருங்கள், இந்த சென்டரில் இருக்கிற இதுவும் பார்த்திங்கன்னா 1 2 3 4 அடுக்கு, அது கீழே வந்து ஒரு கூராக ஒரு உருவம் இருக்கிற மாரி ரொம்பவும் வந்து இதெல்லாம் இந்தமாரி ஒரு கலைகளில் வந்து தெய்வீகத்தால் மட்டும்தான், தெய்வீகத்தன்மை உள்ளவங்களால் மட்டும்தான் செதுக்க முடியும். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருந்தவங்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்தமாரி திறமையாலும் இருந்து இருக்கிறாங்க. ஒரு உருவங்க இது விநாயகர், சின்னதாக விநாயகர். இது வந்து ஏதோ சுவாமி வந்து அவர் துணைவியாரோடு இருக்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா இதுனா பரசுராமனா என்னன்னு தெரியல, ஒரு கேடையை வச்சுன்னு இல்லை ஒருத்தர் வந்து குதிரை மேலே போகிறாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடை பிடிச்சின்னு ஒருத்தர் பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சுவாமி வந்து அது கீழே வந்து யாராவது 2 பேர் பிடிச்சின்னுக்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் வந்து வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் அழகாக இருக்குது. இதுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி கோவிலில் ஒருத்தர் வந்து அபிஷேகம் பண்ணுறாரு. கீழே வந்து லிங்கத்தை ஒருத்தர் பிடிச்சிங்கிறாரு. கரெக்ட். இது வந்து யம தர்மராஜா வந்து ஒரு குழந்தைக்கு பாசக்கயிறு போட சொல்ல, அந்த பையன் வந்து குழந்தைய வந்து சுவாமியை வந்து கட்டி பிடிச்சி என்னை காப்பாற்றுன்ற மாதிரி ஒரு இது அநேகமாக மார்கபந்தீஸ்வரர் சுவாமி மாரி இது பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தத்ரூபமாக வந்து சிவபெருமான் கோயிலில் நடராஜர் நடராஜர் சுவாமிகள் சிலைகள். அது கீழே வந்து இது நடராஜ சுவாமிகள் என்ன அழகாக செதுக்கிறாங்க பாருங்கள். அவருடைய ஒரு கையில் வந்து உடுக்கை, இந்த கையில் இது, தலையில் வந்து எவ்வளோ பிரகாசமாக அவருடைய டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆபரணங்கள். அவர் கால் கீழே வந்து இந்த நடராஜர் கால், சிதம்பரம் நடராஜர் கால் கீழே தான் இந்த உலகமே இயங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சிலையை பாருங்கள், இதில் ஏதோ சாமி வந்து கால் வந்து மெச்சு, இந்த காளி வந்து யாரோ ஒரு அசுரனை கால் கீழே இருக்கும் அதுமாரி. இது பாருங்கள், சிவலிங்கம் பக்கத்தில் இது மேலேருந்து ஏதோ ஒரு பெண்மணி பார்க்குற மாரி ஒரு இது. ஒவ்வொரு ஓவியமும் பாருங்கள், எதையோ வந்து அந்த காலத்தில் வந்து புராண கதைகளை கூறுற மாரி தான் இந்த ஓவியங்கள்லாம் வந்து புராண கதைகளை, அதாவது பின்னாடி வர ஜென்ரேஷன் வந்து அந்த காலத்தில் இப்படி ஒரு ஓவியமோ ஒரு சாமியோ இருந்தது சொல்லக்கூடாது, நம்பணும். ஏன்னா வந்து திடீர்னு வந்து உருவான சாமின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் வந்து அந்த காலத்துலேயே வந்து இந்தமாரிலாம் சாமிகள் இருந்ததற்கான ஆதாரங்களுக்காக இந்த சிலைகள்லாம் அந்த காலத்து ராஜாங்க அப்போயே வடிவமைச்சிக்கிறாங்க. சிவபெருமான் சிலை, நடராஜர் சிலை, பெருமாள் சிலை, ஆஞ்சநேயர் சிலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குதுன்னா, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் நூற்றாண்டுலேருந்தே இந்த சிலைகள்லாம் வழிபாட்டில் இருக்குது. இன்றைக்கி வந்து வழிபாட்டில் இருக்கிறதா இல்லை. இதெல்லாம் பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த சிலைகள்லாம் வழிபாட்டுகள் இருப்பதற்காக ஆதாரமாக அந்த காலத்தில் நாயக்கர் காலத்தில் 15ஆம் நூற்றாண்டில் இப்படியெல்லாம் வந்து அன்னைக்கிலிருந்தே இந்த தெய்வங்கள்லாம் வழிபாட்டில் இருக்கிறதுன்றதை காமிக்கிறதுக்கு தான் வந்து அன்றைக்கே வந்து செதுக்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கோ நேற்றோ வந்து வந்ததெல்லாம் நினைக்கக்கூடாது யாருமே.
காலம் தொட்டு கிமு நூற்றாண்டுலேருந்து இதெல்லாம் இருக்கிறதுக்கான ஆதாரணத்தை காமிக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் ராஜாங்கள்லாம் வந்து இதை அப்போயே வந்து செதுக்கி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு இந்த கோட்டை கோயில் கூட பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து கிழக்க பார்த்த மாரி இருக்கும். எல்லா கோட்டையும் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். அது வந்து மெயின் என்ட்ரன்ஸு. ஒரு என்ட்ரன்ஸு வந்து எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் வந்து அகழியில் இருக்குது, அகழி வழியாக போகிற மாதிரி இருக்குது. இந்த கோட்டையில் வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது, கல்வெட்டுகள் நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வீர கல்வெட்டுகள், அது மியூசியத்துலேருந்து போட்டது. இது வந்து தியான மண்டபம், இது மண்டபத்துலேருந்து ஒரு கல்யாண மண்டபத்துலேருந்து இந்த டிசைன்ஸு இந்த இதெல்லாம் கல்வெட்டுகள் எடுத்து வீடியோ எடுக்கிறோம். அடுத்த இதில் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து இந்த மண்டபத்தையே வந்து சுற்றி பார்க்குறதுக்கே வந்து இந்த கல்வெட்டுகள் இதனுடைய அமைப்புகள்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அடுத்த இதில் ஒவ்வொன்றா வந்து இந்த கோட்டை கோயிலில் இருக்கிற சிறப்பை பற்றி போடுறோம். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு ஷேர் எல்லாத்தையும் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க மேலும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து எவ்வளோ கோட்டைகள் உருவானது. ஆனால் நிறைய கோட்டைகள் வந்து சிதலமடைஞ்சிச்சு. ஆனால் ஒரு சில இது வந்து இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு இந்தியனின் பெருமையும் தமிழனின் பெருமையும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த மண்டபத்தையே வந்து எவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த தர்பார் இந்த மண்டபத்தை பாருங்கள். இதுதான் மண்டபத்தோட சென்டர். இந்த இடத்துல வந்து ராஜாங்கள் அந்த காலத்தில் வந்து அவங்களுடைய சிம்மாசனத்தில் அமர்ற இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா வெளியில் இருந்த மாதிரி இங்கேயும் ஒரு சென்டரில் வந்து ஒரு இது இருக்குது. அந்த அங்கேயும் வந்து 4 அடுக்கில் இந்த டிசைன் சென்டரில் இருக்கிற அடுக்கு வந்து 4 அடுக்கில் வந்து டிசைன் 4 அடுக்கில் இந்த வளைவு வச்சு இந்த டிசைன் செதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு கூம்பா இருக்குது. இது மட்டும் ஒரு 35-36 கிளிகள் உருவத்தையும் செதுக்கி இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சாமிங்க, சித்தருங்கள் இவங்களெல்லாம் செதுக்கி இருக்கிறாங்க. ஏதோ வந்து இவ்வளோ ஒரு ஓவியம் பாருங்கள். சாதாரணமாக இதை வந்து கலரில் பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த மண்டபத்தில் இருக்கிற வெளியில் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாம்பு உருவத்தை செதுக்கலை. இந்த மேடையில் மட்டும்தான் பாம்பு உருவத்தை செதுக்கிறாங்க. இதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாம்பு இந்த நாகம், இந்த 5 தலை நாகம் இருக்குது. இது 5 தலை நாகத்தையும் செதுக்கிறாங்க. இந்த மற்ற கல்வெட்டுலலாம் பார்த்திங்கன்னா சாமி உருவம் மட்டும்தான் இருக்குது. சாமி உருவம், நந்தி பகவான் உருவம் இந்தமாரி தான் இருக்குது. ஆனால் இந்த மண்டபத்தில் வந்து இருக்கிற இந்த இதில் மட்டும்தான், தர்பாரில் மட்டும்தான் அந்த நாகத்தோட உருவமே இருக்குது. சிங்கம் உருவம் இருக்குது. நாகத்தோட உருவம், சிங்கத்தோட உருவம்லாம் இந்த மண்டபத்தில் மட்டும்தான் இருக்குது. இது பாருங்கள், ஏதோ சாமி வந்து சாமி கும்பிட்ற ஆஞ்சநேயர் நினைக்கிறேன். இது ஒரு சாமி. இது வந்து நரசிம்மர் நினைக்கிறேன். கையில் லக்ஷ்மி தேவியாரோட கையில் வச்சுக்கிறார் நினைக்கிறேன்.
இது வந்து ஒரு காளியம்மன் மாரி இருக்குது. காளியம்மன் மாரி இது. இந்த சாமி பார்த்தீங்கன்னா ஒரு கையில் உடுக்கை, ஒரு கையில் வந்து இவர் கையில் நிறைய ஆயுதங்களோடு இருக்கிறாரு. அது மேலே வந்து ஏதோ ஒரு சித்தர் மாரி இருக்குது. சித்தர் மாரி இருக்குது. இது வந்து ஒரு லேடி நடனம் ஆடுற மாரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த மண்டபத்துலேருந்து இந்த பக்கம் ராஜா வந்து போகிற வழியாக நான் தெரில. இப்போ வந்து குறுக்கிட்டாங்களான்னு தெரில. இது அது ஒரு வழி மாரி இது, ராஜா வந்து போகிறதுக்கு வழி மாரி இருக்குது. வந்து மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுற மாரி இது. அந்த மகிஷாசுரனை மடியில் வச்சுக்கின்னு அவனோட குடலை கீழ்ச்சி எடுக்கிறது. அதுக்கு மேலே வந்து காலபைரவர் சிலை, அவர் நாய் உருவத்தோடு இருக்கிற மாரி. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வீரன் வந்து மகுடி வாசிக்கிற மாரி ஒரு இது. இது சாமி வந்து பெருமாளான்னு நினைக்கிறேன். இடது கையில் சங்கம் சக்கரத்தோடு இருக்கிறாரு. இந்த தர்பார் மண்டபத்தில் மட்டும்தான் வந்து நாகலிங்கத்தே வந்து இது பண்ணிக்கிறாங்க. பின்பக்கம் பார்த்திங்கன்னா பின்பக்கம் நாகம், யானை, சிங்கம் மூணுத்தையும் வந்து இது பண்ணிக்கிறாங்க. இதில் ஒரு பெண்ணு வந்து தலையில் கை வச்சுன்னு உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. சிவன் சிலை, ஒரு சாமி சிலை, இது ஒரு பெண் சிலை. இது ஏதோ ஒரு சித்தர் சாமி சிலை மாரி இருக்குது. ஏதோ ஒரு சாமி வந்து ஏதோ வணங்குறாரு, சாமி கும்பிட்டுங்கிறாரு. இதுவும் இதே ஒரு பெண் சாமி சிலைகள். அதுக்கு மேலே இருக்கிறது ஏதோ ஒரு பெண் வந்து கையில் ஏதோ விசிறி வச்சுன்னு விசிறிறாங்க. கீழே வந்து மீன் இருக்குது. மீனோட உருவம் பாருங்கள். இது யாழியின் உருவம். ஒரு சில இடத்துல மட்டும்தான் யானையின் உருவம் பொறிக்கப்பட்டு இருக்குது.
இந்த இந்த மொத்த மண்டபத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 4 வரிசையில் 32 தூணுங்களும், பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மண்டபத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 48 தூண்கள் வந்து தாங்கி பிடிச்சின்னு இருக்குது. இந்த 48 தூண்கள் தான் இந்த மொத்த மண்டபத்தையே வந்து தாங்கி பிடிச்சிருக்குது. இது இன்றைக்கி வந்து வெதர் சரியில்லாதால கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இன்னும் ரொம்ப இருட்டாக, கொஞ்சம் வெயிலாக இருந்தால் நமக்கு நல்லா இருந்திருக்கும். இங்கே இருக்கிற சுற்றிக்கிற மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மண்டபத்துலேயும் வந்து சாமிகள் சிலைகள், விலங்குகள் சிலைகளும் இருக்குது, கிளிகள் பறவைகள் சிலைகளும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாமி சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த 15ஆம் நூற்றாண்டிலேருந்தே மக்கள் வழிபட்டாங்கன்றதற்கு ஒரு ஆதாரம். இதெல்லாம் வந்து சும்மா இன்னைக்கு நூற்றாண்டில் வந்து வந்தது கிடையாதுன்றதுக்கோசரம் அந்த காலத்தில் ராஜாங்கள்லாம் நிறைய கோயிலுக்கு வந்து செலவு பண்ணி மண்டபங்கள் கோயில்கள் எல்லாம் கட்டி வச்சதால் தான் இன்றைக்கி வந்து தெரியுது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியுதுன்னா இந்த கோயில் இருக்கிற வாசி தான் வந்து அந்த காலத்தில் இப்படி ஒரு சாமி வழிபட்டாங்க இப்படிலான்றதை தெரிஞ்சுக்கணும். த ட்ரூ ஹிஸ்ட்ரி. இந்த மண்டபத்துக்குள்ளேயும் கோயில்கள் அமைப்பில் அதுக்குள்ளே ஏதோ சாமி இருக்கிற மாதிரி ஏன் செதுக்கி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி இந்த மண்டபத்தை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோட்டை கோயிலில் கோபுரத்து என்னென்ன இருக்குது, அதேமாரி சுற்றிக்கிற மண்டபத்திலே என்னென்ன இருக்குதுன்னு போகிறோம். பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னும் இதில் வந்து நிறைய சொல்லாத ஓவியங்கள், சொல்லாத ஒரு ஆச்சரியங்கள்லாம் நிறைய இருக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம். இதுதான் இந்த மண்டபத்தோட வெளி தோற்றம். இந்த மண்டபத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுத்துக்கிறோம். இன்னும் இந்த கோபுரம், இந்த கோட்டை கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறோம். பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த சேனல் பார்த்திங்கன்னா ஒரு வீரன் வந்து போருக்கு சொல்கிற மாரி இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த சைடில் ஒரு 3 பேர், அந்த சைடில் 3 பேர் தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. இந்த சைடில் 3 பேர், அந்த சைடில் 3 பேர் தாங்கி பிடிச்சின்னுக்கிறாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வீரர்கள் தாங்கி பிடிச்சின்னுக்கிறாங்க. அவங்களும் வந்து குதிரையில் போயின்னுக்கிற மாரி இருக்குது. சைட்லேயும் சென்டர்லேயும் பார்த்திங்கன்னா 2 வீரர் கீழே இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் வந்து வீரர்கள் குதிரையில் 2 பேர் போகிறாங்க. கீழே வந்து அந்த வீரனை தாங்கி பிடிச்ச மாரி இருக்கிறாங்க. இந்த ஓவியத்தை பாருங்கள். இந்த ஓவியத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஓவியத்தில் இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எவ்வளோ நுணுக்கமாக வந்து இந்த வேல், அந்த குதிரை, அதனோட கண், வாய், அந்த கழுத்தில் கட்டிக்கிற மணி அதுக்கப்புறமேட்டு அந்த கால் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வேகமாக போகிற மாரி ஒரு வேகமாக வந்து அந்த வீரனோட அந்த குதிரை வந்து எவ்வளோ சீரும் கோபமாக போகிற மாதிரி அந்த வீரனோட உடம்புல பார்த்திங்கன்னா மணிங்க, அந்த தலையில் இருக்கிற கிரீடம், இந்த குதிரைக்கு காலில் இருக்கிற அந்த டிசைன் பார்த்திங்கன்னா அந்த வீரனோட அதில் அந்த குதிரையோட இடுப்பில் ஒரு வேல்,
ஒரு கத்தி ஒன்று சொல்லி இருக்குது. பின்னாடி இருக்கிற இந்த மணிகள்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. கீழே வந்து அந்த குதிரையை வந்து அந்த வீரம் அப்படியே பிடிச்சி அந்த வீரம் வந்து அந்த குதிரையை வந்து அந்த கையில் பிடிச்சிங்கிற அந்த கை அந்த அந்த காது அது கீழே இருக்கிற நிற்கிறவங்களுடையும் பாருங்கள். அவங்களுடைய காது, தலைமுடி, வாய், மூக்கு எல்லாம் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக செதுக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே கீழே இருக்கிற குதிரையில் வந்து 2 வீரர்கள் போகிற மாதிரி அது கீழே வந்து ஒரு 3 பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி எப்படி வந்து அழகாக செதுக்கிறாங்க. இந்த இந்த தூணில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு ஓவியம் பாருங்கள். ஒரு பெண்மணி தலைக்கு மேலே வந்து சாமி கும்பிட்ற மாரி ஒரு அழகான இது. பாருங்கள், ஒவ்வொரு ஓவியம் எவ்வளோ இந்த தூண் வந்து ஏதோ மேலே தாங்கி பிடிச்சிக்கிற மாரி, அதுக்கு மேலே வந்து யாரோ ஒரு பெண்மணி நின்றுங்கிற மாரி. இதுக்கு பின்னாடியே வந்து காலபைரவர் ஓவியம். காலபைரவர், அது கீழே வந்து சிங்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அனுமான் வந்து இருக்கிற மாதிரி. இது வந்து ஏதோ ஒரு 3 பேர் அந்த இதுவை தாங்கி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை கூட வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த ஓவியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அரை அடி கூட இல்லை, 1/4 அடி தான் இருக்குது. இந்த 1/4 அடி ஓவியத்தை வந்து எவ்வளோ அழகாக செதுக்கிறாங்க பார்த்தீங்களா. பெருமாள் இடது கையில் சங்கம் சக்கரமும் தலையில் இது அருமையாக செதுக்கிறாங்க. அந்த பக்கம் வந்து அவங்க இதுமாரி அந்த உடன் துணைவியார் மாரி இருக்குது. இந்த பக்கம் ஒருத்தர் செதுக்கி இருக்கிறாங்க. இந்த ஓவியம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அரை அடி கூட இல்லை, அரை அடிக்கும் கம்மியாக இருக்குது. எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்கிறாங்க பாருங்கள். இதுலேயும் வந்து ஒரு 3 பேர் தாங்கி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கமும் ஒரு சின்ன ஒரு 3 ஓவியம் இருக்குது, அதுவும் பெருமாள் தான். இது வந்து அரை அடி கூட இல்லை, எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு சாமி இருக்குது. இந்த தூண்டில் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு மேலே வந்து ஒரு மயில் அதுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு லேடி வந்து சிவனை வந்து சிவனை வந்து கும்புற மாதிரி ஒரு ஓவியம். சிவன் அது கும்புற மாதிரி ஒரு ஓவியம். எவ்வளோ ஒரு அமைப்பாக செதுக்கியிருக்கிறாங்க. இந்த குதிரையை பார்க்க சொல்ல அது எவ்வளோ வேகமாக வந்து சீரிங் போகிற மாதிரி இந்த ஓவியத்தை இந்த தூணில் வந்து இந்த ஓவியம் செதுக்கி இருக்கிறாங்கன்னா அருமையாக இருக்குது.